Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு நீட் 2026ல ஈஸியாக 130+ மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்ற ட்ரிக்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். லிமிட்டடான டாபிக்ஸு இதை படித்தாலே கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். 30+ கொஸ்டின்ஸ் மேலே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த டாபிக்ஸை படித்து நல்ல மார்க்ஸ் வாங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே மாடர்ன் ஃபிசிக்ஸ், இப்போ தான் 12th போர்டு எக்ஸாம் எழுதியிருப்போம். இதில் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஈஸியான டாப்பிக்கு. ஸோ செமிகண்டக்டர் தான் அந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செமிகண்டக்டரில் லாஜிக் கேட்ஸ் போர்டுக்கு படிச்சுட்டு மாட்டோம். இது ஃபஸ்ட்டு அதை எடுத்தோம்னா அதை கிளியராக படிங்க. அதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்தது லாஜிக் கேட்ஸு. அப்புறமா பிஎன் ஜங்ஷன் டையோடு, அதில் ஃபார்வர்ட் பேஸ் ரிவர்ஸ் பேஸ் அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தாலே செமிகண்டக்டர் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் சாப்டர், ஆட்டம் நியூக்ளியர் சாப்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நியூக்ளியரில் முக்கியமாக இந்த போர் மாடலு, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதோட சீரீஸு, லாங்கஸ்ட் வேவ்லென்த், ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்து, லைமன் பால்மர் பேஷன் ப்ராக்கெட் பீஃபன், அந்த சீரியஸ்லாம் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எது இருக்குது பார்த்தீங்களா. ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு டாபிக், இந்த ஒரு டாப்பிக்லேருந்து இந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்தது, டி ப்ராக்லி வேவ்லென்த். சரியா. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் மறக்காமல் கிளியராக பாருங்கள். மினிமம் 4 கொஸ்டின்ஸ் ஆச்சு வந்துடும். சரிங்களா. ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே கிளியராக பாருங்கள். பிஒய்க்யூ சால்வ் பண்ணி போட்டிருப்பான், அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா. எலக்ட்ரோஸ்டாட்டிக், பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸு. ஸோ அதில் காஸ்லாவோட அப்ளிகேஷன்ஸு, அதோட பேசிக் ஃபார்முலாஸ் மட்டுமாச்சு கிளியராக பார்த்துன்னு போங்க. பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், பொட்டன்ஷியல் அப்புறம் ஒரு ஜென்ரல் பாயிண்டில் வைக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், அதுமாதிரி பொட்டன்ஷியல் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கிளியராக பாருங்கள். டைப்போலில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். முக்கியமாக இந்த கெப்பாசிட்டர் வித் டை எலக்ட்ரிக் டிஃப்ரெண்ட் கேசஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த கெப்பாசிட்டர் வித் டை எலக்ட்ரிக் அதை கிளியராக பார்த்துங்க. சரியா. இதுலேருந்துமே ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும். ஈஸியான டாபிக், இப்போ படித்தது தான் நம்ம. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்ஸ், போர்டு எக்ஸாமுக்கே இது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒரு 3 கொஸ்டின் இங்கேயுமே கேரண்டியாக வந்துடும். ஸோ அதில் வேவ் ஆப்டிக்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டு, டைஃப்ராக்ஷன், அப்புறமா போலரைசேஷனும் முக்கியம் தான். அதில் போலரைசேஷன், சரியா, போலரைசேஷனும் கிளியராக பாருங்கள். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட்டு, டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் அதை பார்த்தீங்கனாலே வேவ் ஆப்டிக்ஸ் முடிஞ்சிடும். ஸோ ரே ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீஃப்ராக்ஷனு, டிஸ்பர்ஷனு, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரெசல்யூஷன் பவரு, அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுங்க. ப்ரிசமு, கிரிட்டிக்கல் ஆங்கிள், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதோட ஃபார்முலா அதை பேஸ் பண்ண பிஒய்க்யூஸ் கிளியராக பார்த்தாலே போதும். இதுலையுமே ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது வாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக தான் கேட்குறாங்க. ஈஸியாக போட்டுடலாம். ஹோம்ஸ்ல பேஸ் பண்ணி சிம்பிளாக சர்க்கியூட்டு, அப்புறமா பவரு, காம்பினேஷன் ஆஃப் செல்ஸு, பல்ப்ஸு, இல்லை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். கரண்ட்டு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்கும் பாரு. கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மொபிலிட்டி, அந்த டேர்ம்ஸ்லாம் அதோட ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கன்வர்ஷன்ஸை பார்த்து வச்சுங்க. மீட்டர் பிரிட்ஜு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, பேலன்ஸ் கண்டிஷனில் எப்படி போடணும். சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட்ஸு, சிமெட்ரி சர்க்கியூட்ஸ் வந்தால் எப்படி போடணும். சர்க்கியூட்ஸில் சீரியஸாக இருந்தால் கரண்ட் சேம், வோல்டேஜ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதேமாதிரி பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் எத்தனை பிரான்ச்சஸோ அத்தனை வழியாக பிரிஞ்சு போவோம். இதோட பிஒய்க்யூஸ் பாருங்கள், கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும். இந்த சாப்டரை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன 12th பார்க்கணும் அப்படின்னும் போது, இது ஜஸ்ட் டையா பேரா ஃபெர்ரோ, அதோட டிஃப்ரென்ஸு, அதோட சசபிலிட்டி, அந்த வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, அதோட கிராஃப், சசபிலிட்டி வர்சஸ் டெம்பரேச்சர் கிராஃப், இதை கிளியராக பாருங்கள். நெக்ஸ்ட் ஆர்எல்சி சர்க்கியூட். ஸோ ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னும் போது ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டர் தனியாக, கெப்பாசிட்டரு, இண்டக்டர் தனியாக, அதோட எக்ஸ்எல் எக்ஸ்சி வேல்யூ பார்த்துங்க. ஜென்ரேட்டர் கிளியராக பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பீட்டடாக வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ மட்டும் படிச்சினாலே அதை வச்சு போட்டுக்கலாம். அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் குட்டி சாப்டர், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அதில் ஸ்பெக்ட்ரம், ஒய் எக்ஸ்யூவிஸ் மோஸ்ட் ரேட்டட் கார்னு சொல்லி கொடுத்துரு, அதோட வேவ் லென்த் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்த்து வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சரியா. நம்ம இது வரைக்கும் பார்த்தாலே 12th நிறைய முடிஞ்சிடும். 12th நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே மினிமம் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஆச்சு வந்துடுது. நிறைய பிஒய்க்யூஸ் பார்த்தா அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ 12th நல்லா படிச்சுட்டு 11th நான் இப்போ சொல்கிற செலக்டிவ் மட்டும் பார்த்துங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறதுலே சின்ன சாப்டர். டைமென்ஷன் அனலைசிஸ் பார்த்தா போதும். எரர் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ கேஜ், இதை மட்டும் பாருங்கள். முக்கியமாக டைமென்ஷன் அனலைசிஸ் தான். அந்த 3 அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் கைனமெட்டிக்ஸில் இந்த கிராஃப், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அந்த கிராஃபு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அந்த 3 ஈக்குவேஷனு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ப்ரொஜெக்டைல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பாசிபிள் நிறையா இருக்குது.
அப்புறம் ரெயின் மேன் கூட எப்படி பிடிக்கணுன்றது, அப்புறம் ரிவர் கிராஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும், அந்த வெலாசிட்டி ரெசல்யூஷன் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த சம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் மோஷனு, இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த டாப்பிக்லாம் மட்டும் பார்த்துங்க, ஈஸியாக இருக்கும் இந்த 3 டாப்பிக்கு. டார்க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், ஆங்குலர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, parallel axis, perpendicular axis தியரம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம், டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, அந்த மாதிரி பேசிக்கான ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போடுங்க. நெக்ஸ்ட் வேறு வால்யூம் 1ல் வேறு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லைட்டாக அதை மட்டும் பார்த்துக்கணும் போது லாமிஸ் தியரம் பார்த்துங்க. கொலிஷனில் எலாஸ்டிக் கொலிஷன் இன் 1 டைமென்ஷன் அதை பார்த்துங்க. ஃப்ரிக்ஷனோட டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்து வச்சுங்க. அப்புறம் இந்த தெர்மோடைனமிக்ஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்கும் பாருங்கள். என்னென்ன ப்ராசஸ்னால் ஐசோதெர்மல், ஐசோகோரிக், ஐசோபேரிக், ஐடியாபேட்டிக், அந்த ப்ராசஸோட ஒர்க் டன் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மேயர் ரிலேஷன், சிபி சிவி அதோட ரிலேஷன்ஷிப்பு அதை பார்த்து வச்சுங்க. 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா நல்லா தெளிவாக பார்த்து வச்சுட்டு அதை பேஸ் பண்ண சம்ஸ் வரும். கார்னாட் இன்ஜின் அண்ட் எஃபிஷியன்சி ஈஸி. அதேமாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரும் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேறு எது பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், யங்ஸ் மாடுலஸ் இதை மட்டும் பாருங்கள். ப்ரெஷர் ஃப்ளூயிட்ஸில் நிறையா இருக்கும். பெர்னாலியஸ் தியரமும் லைட்டாக பார்த்து வச்சுங்க. அந்த ஃபார்முலாஸ் மட்டுமாச்சு பார்த்து வச்சுங்க. ஆசிலேஷன் வேவ்ஸில் எஸ்ஹெச்எம் வேவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் அதில் என்னென்ன டேர்ம்ஸு அதை எப்படி ஈக்குவேட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு 50 டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஷுவராக இந்த 50 டாபிக்ஸ் வரைக்கும் கிளியராக பார்த்துட்டு அதில் இருக்கிற பிவைக்யூஸ் பார்த்தீங்களா, கண்டிப்பாக 130+ எடுத்துடலாம். 180க்கு 130+ ஈஸியாக எடுக்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் டவுட்டாக இருந்தாலும் அதை போடுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். பிவைக்யூஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ.